ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. நட்ஸ் வந்து ஊற வைக்கலாம், அப்படியே வந்து நான் ஜூஸ் அடிச்சிட்டேன். ஃபுல் டம்ளர் அடித்தா வந்து காலையில் குடிக்க முடிய மாட்டேங்குது. அதனால் நான் அதில் அரை டம்ளர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான். இப்போலாம் மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சுல, ஆனால் மாங்காவே கிடைக்கல எங்களுக்கு. இப்போ தான் கிடச்சிச்சு, இந்த வாரம் தான் சந்தையில் கிடச்சிச்சு. அதனால் ஒரு மாங்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவும் போல் நார்மல் ப்ராசஸ் தான். இந்த மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாரில் அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டாலும் சாம்பார் தனி வாசம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய், கடுகு, கருவேப்பில், அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணனா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மாங்காயை வந்து அம்மா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது பச்சையாகவே குட்டீஸ்க்கு 2-3 எடுத்து தின்னுட்டாங்க. அது தப்பிச்சு பொழைச்சி இப்போ தான் அது அடிப்படைக்கு போகுது. இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு. இதில் வந்து நான் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா குழைய வேக விடலாம். ஃபஸ்ட்டு மூடி வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா குழைய வெந்து வந்துடும். சாப்பாட்டில் போட்டு பெசரி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா குழையா வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை அல்லது ஜீனி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஜீனி தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இனிப்பு, காரம், புளிப்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.